ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் இந்த விஷயமாக பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ரிலேஷன்ஸ். ஓகே, நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா செட் ஏல இருந்து செட் பிக்கு நடுவில் வரக்கூடிய ஒன்று ரிலேஷன்ஸ். ஓகே, இப்படிப்பட்ட ரிலேஷன்ஸ் எப்படி உருவாகும் அப்படின்னா செட் ஏயும் பியும் வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு செட்டை வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு செட். ஓகேவா, அது ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்க. அதோட எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பேர்ஸாக இருக்கும். ஓகே, எப்போவுமே அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸில் மூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணால் எல்லாமே உடனே மைண்டில் செட் ஆகாது. நம்ம என்ன பண்ணணும், திருப்பி பார்த்துட்டே இருக்கணும், செஞ்சு பார்க்கணும். சும்மானாலும் என்ன பண்ணணும், இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு 1 minutes என்ன பண்ணோம், ஓப்பனிங் என்ன பார்த்தோம், கார்ட்டீசியன்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு லைட்டாக டெய்லி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் மனசில் அப்படியே தங்கிடும். இது 10th முடிய போகிறதில்ல, த்ரூ அவுட்டாக 11th 12th எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் திருப்பி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், மேக்ஸ் ஈஸியாகிட்டே போகும். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேஷன் ஒன்றுங்கிற நினச்சி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறேன். எங்கேருந்து செட் ஏலேருந்து செட் பிக்கு ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறேன். அப்படி எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டை வச்சு உருவாக்கின அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷனை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் பேரை வெளியே எடுக்கிறேன். இது எப்படி அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு இப்போ மேக்ஸில் 70 மார்க் மேலே எடுத்தவங்கன்னா வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனை பயன்படுத்தி அதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு 10 பையங்களை வெளியே எடுக்குமா. அதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்டில் உள்ள அந்த ஏ கிராஸ் பி அப்படிங்கிற செட்டில் உருவான ஆர்டர் பேரை சில கண்டிஷன்ஸை பயன்படுத்தி வெளியே எடுக்கிறோம். ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், வெளியே எடுக்கிறோம். அப்படி வெளியே எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரிலேஷன்ஸ். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை ஜென்ரலாக எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா ரிலேஷனும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதுவும் ஆர்டர் பேராக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், இல்லைன்னா அந்த ஏ அண்ட் பி ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆர்டர் பேரை நம்ம ஏ கிராஸ் பி வந்து எடுத்துருப்போம். ஓகேவா, இதான் ரிலேஷன்ஸ். ஓகே, சிலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாட்டும் ஒரு ரிலேஷனை கொடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஸ் ஏக்கும் பிக்கும் நடுவில் வருமா, ஏபிங்கிற செட்டு நடுவில் வருமானு கேட்பாங்க. ஏபிங்கிற காமனாக கூடிய செட்டு அது எதனாலும் இருக்கலாம், பிஆர் இருக்கலாம், கியூஆர் இருக்கலாம். பிக்யூக்கு நடுவில் உள்ள இந்த செட்டுக்கு நல்ல ரிலேஷன் வருமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ் செட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு செட்டுக்கு ரெண்டு செட்டுக்கு நடுவில் வருமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரிலேஷன் அந்த செட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஸ் அந்த செட்டால் உருவாக்கக்கூடிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கணும். இங்கே நான் ஏபின்னு எடுத்துக்கிறதுனால ஏ இஸ் எ ரிலேஷன்ஸ் டிஃபைன் ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பிக்கு இந்த ஆறுங்கிறது ஒரு ரிலேஷன் அமையும் எப்போ அப்படின்னா இந்த ஆறில் உள்ள எல்லா ஆர்டர் பேரும் எதுக்கு சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏ கிராஸ் பியில் உருவாக்கிருக்கிற ஆர்டர் பேரில் இருக்கணும். ஓகேவா, அதான் என்ன அர்த்தம்னா ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்த இது எல்லாமே என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல். இது எல்லாமே என்னென்னா தியரிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர். சம்ஸை நம்ம நோட்டில் சால்வ் பண்ணால் தட் இஸ் தியரிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஓகே, தியரிட்டிக்கல் ப்ரூஃப் அப்படிம்பாங்க. அதே இது நீங்கள் கிராஃப் ஷீட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் விஷுவலி ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகேவா, விஷுவல் அப்படின்னா it shows a pictures, the answer or the solution in the form of pictures. கிராஃப் ஷீட்டில் எதர் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் இந்த கர்வ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு நினச்ச போகிறேன், விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். அதுதான் இன்னைக்கு கிளாஸ், விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகேவா, ஒரு ரிலேஷனை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய டூல் என்ன அப்படின்னா இஸ் அன் ஆரோ டயக்ராம். இது ஒரு ஒன் வேர்ட். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது போன கிளாஸில் எடுத்து அதே சம் எடுத்துக்கிறேன். ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கேன். இந்த ரிலேஷன் எங்கே இருந்துன்னா செட் ஏலேருந்து பியில் உருவாயிருக்கு. ஏ செட்டுக்கும் பிக்கும் நல்லா என்ன இருக்குது, அந்த ரிலேஷன்ஸ் உருவாயிருக்கு. அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆரோ டயக்ராமை மென்ஷன் பண்ண போகிறேன். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆரோ டயக்ராமில் எப்போவுமே என்ன ஜென்ரலாக எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ஆரோ டயக்ராம் அப்படின்னா டொமைன் இருக்கும், இன்னொன்று கோடொமைன் இருக்கும். இங்கே டொமைன் அப்படிங்கிறது செட் ஏ, இன்னொன்று கோடொமைனுங்கிறது செட் பி. இந்த ரெண்டுக்கு நல்லா என்ன செய்ய போகிறோம், ரிலேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ரிலேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்க என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபைங் ஒன் கண்டிஷன்ஸ். ஓகேவா, அப்படி பார்க்க சொல்ல நம்ம எடுத்த அந்த கண்டிஷன்ஸ், நம்ம எடுத்த அந்த ரிலேஷன்ஸ் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னா ஏ இஸ் லெஸ் தேன் பி. ஏபின்னு ஆனால் மென்ஷன் பண்ணுறேன். ஜென்ரலாக என்ன கொடுப்பாங்கன்னா இஸ் லெஸ் தென் அப்படின்னு கொடுப்பாங்க. இஸ் அப்படின்னா ஏல இருந்து லெஸ் தேன் பி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஏல உள்ள எலமெண்ட்டு பியை விட லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதான் கண்டிஷன்ஸ். அப்படி பார்க்க சொல்ல செட்டில் 1 3 5 7ங்கிற 4 எலமெண்ட் இருக்குது. செட் பியில் 4 8 இருக்குது. இதில் எந்தெந்த ஆர்டர் பேர்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது லெஸ் தானே வரும் அப்படின்னா 1 to 4 அப்படின்னா 1,4 அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 1 to 8
1,8 அந்த 1,8 என்ன அர்த்தம்? 1ங்கிறது 8 விட சின்னதுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே உள்ள கண்டிஷன்ஸ் லெஸ் தென் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி 3 to 4 அதாவது 3,4 3ங்கிறது 4 விட சின்னது. அப்புறம் 3,8 8 விட 3 சின்னது. அதுக்கப்புறம் 5 to 8 5ங்கிறது 8 விட சின்னது. பட் நீங்கள் உள்ள என்ன இருக்குன்னா A cross B கண்டுபிடிச்சல 5,4 இருக்கும். 5 is not less than 4. அதனால் அந்த ஆர்டர் பேரை எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷனை வச்சு ரிலேஷன் எடுத்திருக்கோம். அதனால் அந்த கண்டிஷனுக்கு செட்டான கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆர்டர் பேரை மட்டும் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் பண்ணுறேன். அப்படி பாயிண்ட் பண்ணச்சில் 5 to 8 அப்புறம் 7 to 8 7 to 8 அப்படின்னா 7,8 அப்படின்னு வரும். 7,8 அப்படிங்கிறது 7 is less than 8 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது பேர் என்ன அப்படின்னா ரிலேஷன் இன் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம். ஓகேவா? கொஷின்லேயே இருக்கும். ஒரு ரிலேஷன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இதை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி காமிங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இது ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்மில் பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். ஏதாட்டும் ஒரு ரூலை வச்சுட்டு ஆர்டர் பேஸை டிஃபைன் பண்ணால் அதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? டைரெக்டாக அந்த ஆர்டர் பேஸை அப்படியே கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம 3 இது பார்த்துருக்கோம். ஒரு ரிலேஷனை விஷுவல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்று செட் பில்டர் ஃபார்ம். இது 3மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்பாட்ஸ் என்னென்ன என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டொமைன் ஆஃப் ஆர். நம்ம விஷுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிலேஷனுடைய டொமைன்னா என்ன, எதெல்லாம் டொமைனாக வரும் அப்படின்னா ரிலேஷனில் உள்ள ஆர்டர் பேரில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த ரிலேஷனுடைய டொமைனாக வரும். அப்படி பார்க்க சொல்ல இந்த ரிலேஷனில் உள்ள அதாவது ஏ செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட் என்ன ஆகிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதனால் ஏ செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே ஆருடைய ரிலேஷனுடைய டொமைனாக வரும் அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் எக்ஸஸாகவும் இங்கே இருக்கும். எல்லா நம்பர் என்ன இருக்காது, ஆக்டிவேட் ஆகிருக்காது. சில நேரம் என்ன இருக்கும், ஆக்டிவேட் ஆகாத நம்பரும் இங்கே இருக்கும். அதனால் அதை எடுக்கக்கூடாது. எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகிருக்கும் அதுதான் என்னது ரிலேஷன் ஆரினுடைய டொமைனாக இருக்கும். அப்படி பார்க்க சொல்ல செட் ஏல உள்ள எல்லா எலமெண்ட் என்ன ஆயிருக்கு, இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால் டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட் 1,3,5,7. ஓகேவா? டொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது எப்போவுமே செட் ஏக்கு சப்செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? சப்செட்டாக இருக்கலாம், ஈக்குவல் செட்டாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த எலமெண்ட் இல்லாமல் வரவே வராது. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் 1 வேர்ட்ஸில் இருக்கும். அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிலேஷனில் உள்ள அந்த ஏக்கமா பிங்கிற ஆர்டர் பேரில் உள்ள அந்த பி. ஓகேவா? அந்த பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இங்கே ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னா ஏல உள்ள அந்த செட் ஏல உள்ள ஆர்னுடைய டொமைன்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே அந்த செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எதனோட சேர்ந்து நமக்கு ஆர்டர் பேரை உருவாக்கியிருக்கு அப்படின்னா 4,8ங்கிற 2 எலமெண்ட்டோட சேர்ந்து தான் ஆர்டர் பேரை உருவாகிருக்கு. அப்போ அந்த 4,8ங்கிறது என்னது ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது எப்போவுமே கோடொமைன் ஆஃப் ஆர்க்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கோடொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹோல் எலமெண்ட்ஸ் ஆஃப் பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் நீ மொத்தமாக எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் கோடொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது கோடொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கோடொமைன் ஆஃப் ஆர் 4,8 தான் செட் பி. ஓகேவா? அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கோடொமைன் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு பி செட் பி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா கோடொமைன் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறது செட் பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணிடும், கோடொமைன் ஆஃப் ரிலேஷனுக்கு வரும். இது இம்பார்ட்டன்ட் ஒன்று, மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜஸ். ஓகேவா? எதெல்லாம் இமேஜாக வரும், எதெல்லாம் ப்ரீ இமேஜாக வரும் அப்படின்னா ஃபார் எவ்ரி ஏக்கமா பி. ஓகேவா? ஒரு ரிலேஷனில் உள்ள எந்த நீங்கள் ஆர்டர் பேர் எடுத்தாலும் அதில் செட்டு பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே செட்டு ஏக்கு இமேஜாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பியில் உள்ள எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் செட்டில் ஏ உள்ள எலமெண்ட்ஸ் செட் ஏ எதை ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரீ இமேஜாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ். எக்ஸாம்பிள் 1.1 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் மட்டும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்மில் எழுதுங்க, ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க, அடுத்தது அதனுடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காப்புல. ஓகேவா? அப்போ நம்ம மேலே இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது டேரெக்டாகவே கொஸ்டினில் கொடுத்துருக்குற அந்த ஆரோ டயக்ராம். இதுலேருந்து என்ன எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு
கொடுத்துருக்க ரிலேஷனை முதல்ல செட் பில்டர் ஃபார்மில் எழுத போகிறேன், அதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம் எழுத போகிறேன், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷனுடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இதுதான் நம்ம இந்த சம்மில் கொடுக்க வேண்டிய சொல்யூஷனில் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்யூஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நான் செட் பில்டர் ஃபார்ம் எழுத போகிறேன். அப்புறம் பொதுவாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, செட் பில்டர் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஸ் ஆருங்கிறத ஏக்கமா பின்னு எழுதுவோம். அதில் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை சம் பர்டிகுலர் கண்டிஷன்ஸ். ஏங்கிற ஸ்மால் ஏஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. இதுதான் காமனாக செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ் ஏபிக்கு நடுவில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு கோடொமைனில் உள்ள எலமெண்ட்ஸை நான் ஒயின்னு எடுத்துக்கிறேன், டொமைன்ஸில் உள்ள அந்த ஆர்லாம் நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸில் உள்ள, அதாவது டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்லேயும் வந்து 2 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கோடொமைன் ஆஃப் ஆர் கிடச்சிருந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா, y is equal to x minus 2 அப்படிங்கிற ஒரு ரிலேஷனில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? y கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸில் இருந்து 2 மைனஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆரோ டயக்ராமில் ரிலேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் கொடுத்துருக்குற அந்த ரிலேஷனில் பிங்கிற செட்டு, கியூங்கிற செட்டு, இந்த ரெண்டு செட்டுக்கும் நடுவில் உருவான அந்த ரிலேஷன் தான் என்னது 5,3, 6,4 அண்ட் 7,5. ஓகேவா? இந்த ரிலேஷன் நான் கண்டுபிடிச்சேன். அவங்க ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், செட் பில்டர் ஃபார்ம் எழுத போகிறேன். செட் பில்டர் ஃபார்ம்னா சம் ரூல்ஸ். ஓகேவா? அப்போ நான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், நான் எக்ஸ் கமா ஒய் எடுத்ததுனால எக்ஸ் கமா ஒய்னு எடுத்திருக்கேன். இந்த ஒய்ங்கிறது எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னா, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிற கான்செப்டில் ஃப்ரேம் ஆயிருக்கு. எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் இஸ் பிலாங்ஸ் டு கியூ. ஓகேவா? இது என்ன பண்ணுற, கொடுத்துருக்க செட்டை செட் பில்டர் ஃபார்மில் எழுதிட்டேன். அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா நீங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. ரோஸ்டர் அப்படின்னா சிக்கனை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி, சிக்கனை ரோஸ்ட் பண்ணி வந்துட்டு அப்படி டேரெக்டாக சாப்பிடலாம். அதே மாதிரி இதில் எந்த ரூல்ஸும் இருக்காது. நம்பர்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ் டேரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்க சொல்ல ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் என்ன அப்படின்னா 5,3. இந்த ஃபஸ்ட் ஆர்டர் 5,3 எப்படி கண்டுபிடிச்சேன்னா, கொடுத்துருக்கிற ஆரோ டயக்ராமில் டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5ம் 3யும் சேர்ந்து தான் ஆர்டர் ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். 6 and 4, 7 and 5. ஓகே, இதெல்லாம் ஆர்டர் பேர், ரிலேஷன்ஸ் ஆரில் உள்ள ஆர்டர் பேர்ஸ். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டொமைன்ஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. டொமைன்ஸ் ஆஃப் ஆருங்கிறதும் நமக்கு அதிலே கொடுத்துட்டாங்க. செட் பியில் உள்ள என்னென்ன எலமெண்ட் எல்லாம் ரிலேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், அதான் என்ன அப்படின்னா நமக்கான டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னு அர்த்தம். வி நோ தட் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன் ஆர், ரிலேஷன் ஆரில் வந்திருக்கிற ஆர்டர் பேரில் உள்ள இது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா, டொமைனில் ஆஃப் ஆருங்கிறது 5, 6 and 7. நான் என்ன எப்படி சொல்கிறேன்னா, 5, 6, 7 செட்டு பியில் உள்ள இந்த எலமெண்ட்ஸில் இந்த 3 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு ரிலேஷன் உருவாகிறதுக்கு. இது பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, அப்போ நம்ம இந்த பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 3 எலமெண்ட் 5, 6, 7 தான் என்ன அப்படின்னா டொமைன்ஸ் ஆஃப் ஆராக வரும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். 8 வராது. அப்போ நீங்கள் டொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது 5, 6, 7. ஓகே, ஏல ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இதே கான்செப்ட் தான். இப்போ சொன்ன இந்த டொமைன் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிற அதே கான்செப்ட் தான் ரேஞ்சுக்கும். இதில் என்ன பண்ணால் கோடொமைனில் பார்க்கணும். கோடொமைனில் உள்ள எலமெண்ட்ஸில் எதெல்லாம் ரிலேஷன் ஆர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோ அதான் என்னது ரேஞ்ச் ஆஃப் அந்த ரிலேஷன் ஆர். அப்படி ரேஞ்ச் பார்க்கணும் அப்படின்னா ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன் ஆர். ஓகேவா? அப்புறம் என்ன அர்த்தம், ஆரில் உள்ள எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர் பேரில் உள்ள ஒய் எடுத்துலாம். ஒய்யில் உள்ள ஒய்னா ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த ஒய்யெல்லாம் எடுத்து எழுதுனா அதான் என்னது ரேஞ்ச். அப்படி பார்த்தோம்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சம் முடிஞ்சிருச்சு. எக்ஸசைஸில் சம்ஸ் இருக்குது, அதையும் கண்டினியூவாக பார்த்துருவோம். இன்னொன்று இம்பார்ட்டண்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது, a relations which contains no element is called as relations. இது ஒன்றும் இருக்கும், that is called null relations. ரிலேஷன்ஸில் எலமெண்ட்டே இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் null relations அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட், இது என்ன அப்படின்னா n of a அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், இட்ஸ் கார்டினல் நம்பர் ஆஃப் கார்டினல் நம்பர்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த செட் ஏ பிஆர் இருந்து செட் பியில் கியூஆர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ ரிலேஷனை ஃப்ரேம் பண்ண முடியும். ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி, ஏ டு பிக்கு நடுவில் எவ்வளோ ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 2 பவர் pq. ஓகேவா? அப்போ நமக்கு ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஏபிங்கிற செட்டுக்கு நடுவில் எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை உருவாக்குனீங்க அப்படின்னா அதில் எத்தனை ஆர்டர் பேர் இருக்கும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். என்ன ஃபார்முலா, n of a cross b is equal to n of a into n of b. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே ரிலேஷன்ஸ், ரெண்டு செட்டுக்கு நடுவில் எவ்வளோ ரிலேஷனை ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 2 பவர்
பி இன்ட்டு கியூ. இதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அப்படி நிறைய கான்செப்ட் வரும். ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.2ல் உள்ள சம், இதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிலேஷன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ். ரிலேஷன்ஸ் இந்த என்ன கண்டிஷனில் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னா ஏல இருந்து அடுத்தது பியில் உள்ள நம்பர் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அதான் இதோடைய மீனிங். ஓகேவா? கண்டிஷன்ஸ் என்ன, இன்னொரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஆறுங்கிறது ஏ கிராஸ் ஏனுடைய சப்செட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம், ஏ பின்னு கிடையாது, ஏ அண்ட் ஏன்னு அர்த்தம். ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டொமைன் ஆஃப் ஆர் கண்டுபிடிங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், இது எல்லாமே நம்மளுக்கு புரியக்கா எழுதிட்டே வர நாட்டில். ஓகே, அதனால் எக்ஸாம் ஹாலில் வந்து இவ்வளோத்தையும் எழுதி பேஜஸை வேஸ்ட் பண்ணாங்க. புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேப்பரில் எக்ஸாம் எழுதி இப்போ எங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுவீங்கன்னு. தப்பு வரக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செஞ்சு பார்க்க சொல்லி ஓகே இது இங்கேருந்து வந்து பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே இன்சர்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணாங்க, எக்ஸாம் பேப்பர்ஸில் கொண்டு இன்சர்ட் பண்ணாங்க. உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? வி நோ தட் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா, ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பேராக இருக்கும். கண்டிப்பாக ஏபிக்கு நல்ல என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் ரிலேஷன்ஸ். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆறுங்க ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு ஏ நான் என்ன பண்ணணும், உருவாக்கணும். அந்த உருவாக்கக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதில் உள்ள நம்பரை எடுத்துகிட்டு போய் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னொன்று நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்தாங்க. அப்படின்னா டொமைனும் ஏ தான், கோடொமைன் என்ன தான், ஏ தான். இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணணும். அப்படி நீங்கள் ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் ரிலேஷனாக வரும் அப்படின்னா, 1,1 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2,4 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 3,9 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4,16 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஓகேவா? அதனால் 5,25. அப்புறம் 6,36 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 7 அப் டு 45 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் 6 வரைக்கும் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அடுத்து 7 எடுத்தீங்க அப்படின்னா 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7 7s 49. அப்போ நான் 7,49 வந்துடும். நீங்கள் 45 வரைக்கும் தான் இருக்குது, 49 வராது. அதனால் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் பேர் 6,36 தான் வரும். இந்த ஆர்டர் பேர் தான் ரிலேஷன்ஸ் ஆறுனுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு. ஓகேவா? நம்ம என்னென்னு பிடிச்சாச்சு, இப்போ ரிலேஷன்ஸ் ஆறில் உள்ள மெம்பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டொமைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே டொமைனே தெரியும். டொமைன்னா என்ன, ஏங்கிற ஏக்கமா பிங்கிற ஆர்டர் பேரில் உள்ள ஏங்கு தான், இந்த ஏ தான் என்னது, டொமைன் ஆஃப் அந்த ரிலேஷன்ஸ். அப்படி பார்த்தோன்னா இங்கே எல்லாம் இன்வால்வ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 7 இன்வால்வ் ஆகலாம். 7 இன்வால்வ் ஆச்சுன்னா அது ஸ்கொயர் பண்ணத்தில் 49 வந்துடும். அதனால் அப் டு 6 வரைக்கும் எடுத்துருக்கோம். அப்போனா இந்த டொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது இந்த செட் ஏல உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் ரிலேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்வால்வ் ஆகிருக்கும். அப்படி பார்த்தா இந்த 6 நம்பர் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அதான் என்னது, டொமைன் ஆஃப் ஆர். ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் அப்படின்னா அந்த ரிலேஷனில் உள்ள ஆர்டர் பேரில் உள்ள செகண்ட் எலமெண்ட், அதாவது பி அப்படின்னு இருக்கும். அப்படி பார்க்க சொல்ல நமக்கு இங்கே என்னமா இருக்குன்னா, ரேஞ்சு 1, 4, 9, 16, 25, 36 இதுதான் ரேஞ்சு. இப்போ ஜஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் கோடொமைன் ஆஃப் ஆர் கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்சர் என்ன வரும், கோடொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு அந்த 1லேருந்து 45 வரைக்கும் அப்படி எழுத வேண்டியதான். ஓகே, 1, 2, 3, 4 போர்டு டாட்டாக வச்சு 45 போடணும். அதான் எனது கோடொமைன் ஆஃப் ஆர்னு அர்த்தம். எப்படி சொல்கிறேன், நம்ம என்ன பார்த்துருக்கோம், கோடொமைன் ஆஃப் அந்த ஆர் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏ கிளாஸ் எடுத்தோம்னா ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே என்ன வந்துடும், கோடொமைன் ஆஃப் ஆர் வரும். தேர்ட் சம் என்ன இருக்குன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணுமா, டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் கண்டுபிடிக்கணுமா. கொடுத்துருக்க அந்த ஆர்னுடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வி நோ தட் ஆருங்கிறது ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி அண்ட் ஏ கமா பிங்கிறது சாட்டிஸ்ஃபை சம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இங்கே செட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிலேஷன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. செட்டு எக்ஸில் உள்ள வேல்யூவை ரிலேஷன்ஸான கண்டிஷனில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கோடொமைன் ஆஃப் ஆர் கிடைக்கும். கோடொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு த கோடொமைன் ஆஃப் ஒய்ன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணோம்னா 3 கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம்னா 4 கிடைக்கும். அப்படி எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணோம்னா 7, எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணால் 8 கிடைக்கும். இப்போ நமக்கு கோடொமைன் ஆஃப் ஒய்யும் கிடச்சிருச்சு அண்ட்
கோடொமைன் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆரும் கிடச்சிருச்சு. equal to 0,3, 1,4, 2,5, 3,6, 4,7 and 5,8. இதான் என்னது நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன்ஸ். இதுக்கான டொமைன் கண்டுபிடிக்கணும். ரிலேஷனுக்கான டொமைன் கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே தெரியும். அந்த ஆர்டர் பேரில் உள்ள முதல்ல மட்டும் பூரா எடுத்துங்க. அதான் என்னது டொமைனு. அப்படி பார்க்க சொல்ல 0,1, 2, 3,4 தான் என்னது இதனுடைய டொமைன்ஸ். ஓகேவா? அப்புறம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது என்ன, ஜஸ்ட் எதுவுமே கிடையாது, ஆர்டர் பேரில் உள்ள செகண்ட் எலமெண்ட்ஸ். அப்படி எடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சம்மே இருக்குது. ஃபோர்த்தில் சப் கேட்டகரியாக 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றில் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, வித் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா அதை ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணி, கிராஃபில் மென்ஷன் பண்ணிக்காமி, அப்புறம் செட் ரோஸ்டர் ஃபார்மில் என்ன பண்ணி மென்ஷன் பண்ணிக்காமி சொல்லியிருக்காங்க. அதே இதில் இன்னும் ரெண்டாவது ஒன்று இருக்குது. அதே என்ன பண்ணணும், அந்த ஆரோ டயக்ராம்லையும் கிராஃப் ஷீட்லையும் ரோஸ்டர் ஃபார்ம்லையும் கன்வெர்ட் பண்ணி காமிக்கணும். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, we know that ரிலேஷன் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பேராக இருக்கும். கண்டிப்பாக ஏகும் பின்னு ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும்னு அர்த்தம். ரெண்டாவது அந்த ஆறுங்கிறதா இருக்கும் ப்ராடக்ட்டில் ஏ கிளாஸ் பியோட சப்செட்டாக இருக்கும். ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்மில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே எக்ஸ் ஒய் அப்படிங்கிற செட்டுக்கான எலமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ரிலேஷனுக்கான ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேஷன்ஸ்க்கான கண்டிஷனான எக்ஸ் ஈக்குவல் டு 2yல எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணால் ஒய் கிடச்சிரும், இல்லை ஒய் வேல்யூ அப்ளை பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். அப்படி எக்ஸ் ஒய் கிடச்சா அதுதான் ரிலேஷனுடைய ஆர்டர் பேராக இருக்கும். நான் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4 அப்படிங்கிற ஒய்க்கான வேல்யூ அப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஆர்டர் பேர் கண்டுபிடிக்க போகிறேன். கொடுத்துருக்க கண்டிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yல ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அப்படின்னா அதுக்கான ஆர்டர் பேர் என்ன அப்படின்னா 2,1. அப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2னு அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 2னு வரும். அப்படின்னா 4. அதனுடைய ஆர்டர் பேர் 4,2. அப்புறம் 3 இருக்குது. 3 அப்ளை பண்ணுறோம். 3 அப்ளை பண்ணால் 6. பட் நம்ம கொடுத்துருக்கல என்ன இருக்குது அப்படின்னா செட் 7 எலமெண்ட்டே 5 வரைக்கும் தான் இருக்குது. இங்கே 6 இல்லை. அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 எடுக்க முடியாது. அப்படின்னா ஒய்யில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 மட்டும்தான் ரிலேஷன் ஃப்ரேம் ஆகிறதுக்கு இந்த ஒய்யிலேருந்து இன்வால்வ் ஆன எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் அந்த 2 வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆர் எடுத்துடலாம். ஆர்னா ரிலேஷன்ஸ் 2,1, இன்னொன்று 4,2. இதை என்ன பண்ணிடலாம் மென்ஷன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஆரோஸை மென்ஷன் பண்ணுறேன். 2,1 and 4,2. அதான் என்ன பண்ணோம், ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச ரிலேஷன் என்ன பண்ணிட்டேன், ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை கிராஃபில் மென்ஷன் பண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்காக கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு போய் அப்படிலாம் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரஃபாக மென்ஷன் பண்ணாலே போதும். கிராஃப் ஷீட்டில் மென்ஷன் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் ஆர்ஜி ஓ. இதில் வர பாயிண்ட் 0,0. வேல்யூஸ் 1, 2, 3, 4 மார்க் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நம்மளே இது பண்ணிக்கிறதா. இங்கே 1, 2, 4 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1, 2,1 இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிலேருந்து 2, ஒய் ஆக்சஸ் 1 ரெண்டு மீட் பண்ண கட்டிடும் இடம் 2,1. அப்புறம் 4,2, எக்ஸ்லேருந்து 4, ஒய்லேருந்து 2, 4,2. அவ்வளோதான். இப்படி பண்ணால் போதும். இது கிராஃப் ஷீட்லாம் தேவையில்ல, ரஃபாக மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகேவா? அடுத்தது ரோஸ்டர் ஃபார்மில் மென்ஷன் பண்ண வச்சுக்கோங்க. ரோஸ்டர்னால் என்ன பண்ணணும், ஆர்டர் பேர் அப்படி டேரெக்டாக எடுத்து எழுதணும். அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2,1, 4,2. இதான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம். அதே சம்மில் செகண்ட் சப் கேட்டகரி இருக்குது. அங்கேயும் என்ன இருக்குது, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்மில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஒய்ங்க அந்த செட்டினுடைய ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பராக லெஸ் தேன் 10. அப்படின்னா செட் ஏழோட எலமெண்ட்டு 1லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்கும். செட் ஒயிலோட எலமெண்ட்டு 1லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்கும். இந்த செட்டை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர் சொல்லுறதுனால நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் நம்பர் சொல்லிவிட்டு லெஸ் தேன் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்கிறது காமன் நமக்கு என்ன தெரியும்னா, நேச்சுரல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் 1 அண்ட் கோ ஆன் இன்ஃபினிட்டிவ். அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். கொடுத்துருக்க கண்டிஷன் படி எக்ஸுங்கிற செட்டோட எலமெண்ட்டு லெஸ் தேன் 9. ஆனால் அது வந்து நேச்சுரல் நம்பர். அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள எலமெண்ட்டை எக்ஸுடைய எலமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். என்ன கண்டிஷன்ஸ் படி ஒய்யும் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் 10 கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் 10 அப் டு 9. இதான் எனது செட் ஒயினுடைய எலமெண்ட்ஸ். ஓகேவா? கண்டிஷன்ஸ் இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், ரிலேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறேன். என்ன கண்டிஷன்ஸ்னால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற கண்டிஷன்ஸ் படி. அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸில் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். 1 அப்ளை பண்ணால் 4 வரும். 4னா 1,4. 2 அப்ளை பண்ணால் 5 வரும். 2,5. 3 அப்ளை பண்ணால் 6 வரும். 4 அப்ளை பண்ணால் 7 வரும். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸில் இந்த எக்ஸுக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். 4 வரை கண்டுபிடிச்சி. இப்போ 5 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 5,8. அப்புறம் 6 அப்ளை பண்ணிங்கன்னா 6,9. அப்புறம் 7 அப்ளை பண்ணிங்கன்னா 10 வந்துடும். 7,10 வந்துடும். 10ங்கிறது நம்ம செட்டில் ஒயிலே கிடையாது. செட் ஒயில் 9 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன எடுக்க முடியாது, எக்ஸு 7 எடுக்க முடியாது. அப் டு எக்ஸு 6 மட்டும் தான் நினச்ச முடியும், இன்வால்வ் ஆக முடியும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8 அண்ட் 6,
9 அப்படிங்கிற ரிலேஷன்ஸ் செட் எக்ஸ் ஒய்க்கும் நடுவில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதை ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆரோ டயக்ராமுக்கு என்ன பண்ணுங்க, டொமைனும் கோடொமைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த ரெண்டுக்கான ரிலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் y = x+3. என்ன பண்ணுறேன், ஒய்ங்கிறது எக்ஸில் உள்ள எலமெண்ட் ஒய்ங்கிற 1ங்கிறது 4 ஒயில் உள்ள 4ஓட ரிலேட்டட் ஆகிருக்கு. அதேமாதிரி 2 5ஓட 3 5 6ஓட 4 7ஓட 5 8ஓட 6 9ஓட இதை என்ன பண்ணியிருக்கேன் ஆரோ டயக்ராமாக அந்த ரிலேஷன் என்ன பண்ணியிருக்கேன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எப்போவுமே என்ன பண்ணணும், டொமைனு கோடொமைனு எக்ஸ்ஒய்ங்கிற செட்டினுடைய அந்த நேம்ஸை மென்ஷன் பண்ணணும். இதே ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன், கிராஃப் ஷீட்டை மென்ஷன் பண்ண போகிறேன். கிராஃப் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டு மீட் பண்ணக்கூடிய அந்த இடம் RGO ஒரு வேல்யூ 0,0 பாயிண்ட் என்ன பண்ணுங்க அப்படி ரஃபாக பாயிண்ட் பண்ணுங்கள். 1,4 2,5 3,6 4,7 5,8 அண்ட் 6,9 இது நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷனை கிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று மூணாவது ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம்னா ஜஸ்ட் அப்படி என்ன பண்ணுங்க, அந்த ஆர்டர் பார் அப்படி எழுதிருங்க. இதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, அதே இதில் எக்ஸஸ் 1.2 உள்ள 5th சம் அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் சம் ஆல்சோ. ஜஸ்ட் இவ்வளோ பெரிய சம்மாக இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதில் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு சம்பளம் 10,000 கொடுக்காங்க, கிளர்க்குக்கு 25,000 கொடுக்காங்க, மேனேஜருக்கு 50,000 கொடுக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1,00,000 கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறதுல அசிஸ்டண்ட் மட்டும் 5 பேர் இருக்காங்க. நான் அதை A1 A2 A3 A4 A5 எடுத்துக்கிட்டேன். கிளர்க்கு 4 பேர் இருக்காங்க. அதை C1 C2 C3 C4 எடுத்துருக்கேன். அப்படின்னா C1 கிளர்க்கு 25,000 வாங்குறாரு, C2 கிளர்க்கு 25,000 வாங்குறாரு, C3 கிளர்க்கு 25,000, C4ங்கிறது 25,000. அதேமாதிரி மேனேஜர்ஸ் இதெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. 50,000 வாங்கக்கூடிய மேனேஜராக M1 M2 M3 எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1,00,000 வாங்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை E1 E2 8. ஓகேவா? இதான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிலேஷன் அப்படிங்கிற எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னா, ஒய் ரிலேஷனில் வரக்கூடிய அந்த எக்ஸ்கமா ஒய்ங்கிறது எக்ஸுங்கிறது சேலரியும் ஒய்ங்கிறது பர்சனையும் குறிக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஆர்டர் பேரில் மென்ஷன் பண்ணு, இன்னொன்று ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணுறேன். இப்போ தான் உள்ள சமுக்குள்ளே வரேன். என்ன பண்ணுறேன், ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் டிஃபைன் பண்ணப்படும். A, Bங்கிற ஆர்டர் பேரில் இருக்கும். A, B இன்னும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஆறுங்கிறது இஸ் எ சப்செட் ஆஃப் A × B. நான் திருப்பி எழுதுறதுக்கு உங்களுக்கு ரிலேஷன்னா என்னென்னு மனப்பாடம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஆர்டர் பேரில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்புறம் என்ன பண்ணணும், ஆர்டர் பேரில் கண்டிஷன்ஸ் என்னது, சேலரி அண்ட் பர்சன்ஸ். எக்ஸுங்கிறது சேலரி, ஒய்ங்கிறது பர்சன்ஸ். அப்படின்னா 10,000 ரூபா வாங்கக்கூடிய ஒரு ஆள் அசிஸ்டண்ட் 1, அசிஸ்டண்ட் 2, அசிஸ்டண்ட் 3, அசிஸ்டண்ட் 4, அசிஸ்டண்ட் 5. நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 5 பேரையும் வச்சு 5 ஆர்டர் பேராக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கிளர்க்கு 4 பேரை வச்சு 4 ஆர்டர் பேராக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேனேஜர் 3 பேரை வச்சு 3 ஆர்டர் பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேரை வச்சு 2 ஆர்டர் பேர். இது ஆரோ டயக்ராமாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆரோ டயக்ராம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆரோ டயக்ராம் எக்ஸில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கோம், சேலரி அண்ட் ஒய்யில் பர்சன்ஸ். எக்ஸு சேலரியில் 10,000 25,000 50,000 அண்ட் 1,00,000. இதில் பர்சன்ஸ் இது யாரெல்லாம் இருக்காங்கன்னா, 10,000 வாங்கக்கூடியவங்க 5 பேர் இருக்காங்க. அதனால் 5 பேர் A1 A2 A3 A4 அண்ட் A5 மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், 10,000 இவங்களோட லிங்க் பண்ணியிருக்கேன். அதாவது 10,000 வாங்கக்கூடியவங்க 5 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 25,000 வாங்கக்கூடிய கிளர்க்கு 4 பேர் இருக்காங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 50,000 வாங்கக்கூடிய மேனேஜர்ஸ் 3 பேர் இருக்காங்க. 50,000 ஒய்யில் என்ன பண்ணுற மேனேஜர்ஸ் 3 பேரை பாயிண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 1,00,000 வாங்கக்கூடிய 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதையுமே ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆரோ டயக்ராம் மூலமாக இந்த சம்முடைய அந்த கம்பைனில் உள்ள கேட்டகரி உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கேன், ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன் முடிஞ்சிருச்சு. ரிலேஷன்ஸ் ரொம்ப ஈஸி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுன்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து வெளியே வரக்கூடியது என்னது, ரிலேஷனில் இருந்து டெரைவ் ஆகக்கூடியதான் ஃபங்க்ஷன்ஸ். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.